சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை திட்டத்தை முடிக்க இஸ்ரேல் திட்டமிட்டிருக்கிறது. ஈரான் கடும் கண்டனம். ஆளும் கூட்டணியிலிருந்து விலகிய கட்சி கடும் அரசியல் அழுத்தத்தில் நெதன்யாகு. ஈரானுக்கு அணுசக்தி ஒப்பந்த அவகாசம். அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் அதிரடி முடிவு. ஐநா தடைகள் மீட்டெடுக்கப்பட்டால் ஈரான் வெடிகுண்டு தர செறிவூட்டலை அணுகக்கூடும். IRGC ஊடகங்கள் எச்சரிக்கை. ஓமன் கடலில் 2 மில்லியன் லிட்டர் எரிபொருள் கடத்தல். வெளிநாட்டு எண்ணெய் டேங்கரை பறிமுதல் செய்த ஈரான் போன்றதான ஆன்மீக செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான காலனித்துவ இனப்படுகொலை திட்டத்தை முடிக்க இஸ்ரேல் இன்னும் அதிகமான கொடூரமான மற்றும் பேரழிவு தருகின்ற தாக்குதல்களில் ஈடுபட முயற்சிக்கிறது என ஈரான் கடுமையாக கண்டித்திருக்கிறது. புதன்கிழமை ஈரானின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் வெளியிட்ட அறிக்கையில் 2023 அக்டோபர் முதல் இன்று வரைக்கும் காசா மீது நடந்து வருகின்ற யுத்தத்தில் சமீபத்தில் 100க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பாலஸ்தீன சட்டமன்ற உறுப்பினரான முகமது பராஜ் அல்ஹோல் மற்றும் முக்கிய பாலஸ்தீன புனித குர்ஆன் ஓதுபவரான அலா அஸ்ஸாம் மற்றும் அவரது குடும்பத்தினரை இஸ்ரேல் கோழைத்தனமாக படுகொலை செய்தது என்றும் அந்த அதிகாரி விமர்சித்திருக்கிறார். இதனால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை தற்போது 58,000 கடந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். போரின் போது இஸ்ரேலிய ராணுவம் பலமுறை குண்டுவீச்சு நடவடிக்கைகள் மூலம் இடம்பெயர்ந்த மக்களுக்கான தற்காலிக கூடாரங்கள், ஒன்றுகூடல் மையங்கள் உள்ளிட்ட இடங்களை திட்டமிட்டு தாக்கிய இனப்படுகொலையை நிகழ்த்தியிருக்கிறது என்றும் பகாய் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் 2007ஆம் ஆண்டு கடலோர காசா பகுதியில் விதிக்கப்பட்ட முற்றுகையை இஸ்ரேல் இப்போது மேலும் தீவிரப்படுத்தி இருக்கிறது. இந்த முற்றுகை காசா மக்கள் மீதான விரோத நடவடிக்கையையும் அப்பகுதியின் குடியிருப்பாளர்களிடையே வேண்டுமென்ற பட்டினி மற்றும் நீரிழப்பை ஏற்படுத்தும் வகையில் திட்டமிடப்பட்ட நடவடிக்கையாகவும் இருக்கிறது என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் குற்றம் சாட்டியிருக்கிறார். பட்டினியால் வாடும் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் அவதியுறும் பாலஸ்தீனர்கள் உணவுப் பொருட்களை பெறுவதற்காக திரண்டு வரும் உதவி விநியோக மையங்களை இஸ்ரேலிய படைகள் திட்டமிட்டு குறிவைத்திருக்கின்றன. இந்த கொடூரமான நடவடிக்கையை உதவி மையம் என்ற பெயரில் நடத்தப்படுகின்ற இனப்படுகொலை என்றும் அதனை நடத்தி கொண்டிருக்கும் இஸ்ரேல் ஆட்சியையும் அதன் தீவிர ஆதரவாளரான அமெரிக்காவையும் ஈரானின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் கடுமையாக கண்டித்திருக்கிறார். இவை அனைத்தும் இஸ்ரேலிய நிர்வாகத்தால் செய்யப்படுகின்ற ஏமாற்று வேலையும் ஒரு பயங்கரமான நாடகமாகவுமே இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். உணவு மற்றும் நீரின்மையால் வாடுகின்ற அப்பாவி பெண்கள் மற்றும் குழந்தைகள் தங்கியிருக்கின்ற புறக்காவல் நிலையங்கள் கூட இப்போது இனப்படுகொலை செய்யப்படுகின்ற இடங்களாக மாறிவிட்டன. இஸ்ரேலின் நடவடிக்கைகளை ஆதரிக்கும் நாடுகள் மற்றும் அவற்றின் வக்காலத்து நிலைப்பாடுகள் அந்த நாடுகளின் செயலற்ற தன்மையையும் மனித உரிமைகளினுடைய அலட்சியத்தையும் காட்டுகின்றன என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது சர்வதேச சட்டத்தின் மிகப்பெரிய மீறல்களையும் இனப்படுகொலைகளையும் இயல்பாக்கும் திசையில் உலகத்தை இழுத்துச் செல்கிறது என்றும் இஸ்மாயில் பகாய் வலியுறுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இஸ்ரேலின் கட்டாய ராணுவ சேவையை சுற்றியிருக்கின்ற முறையீடுகளை மையமாக கொண்ட கருத்து முரண்பாடுகள் காரணமாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் ஆளும் கூட்டணியிலிருந்து ஒரு முக்கிய கட்சி விலகி இருக்கிறது. இது நெதன்யாகுவின் அரசியல் நிலையை பெரிதும் பாதித்திருக்கிறது. இதனால் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடும் அரசியல் அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறார். இந்த கட்சி விலகியது நெதன்யாகுவின் கூட்டணிக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகள் மேலும் தீவிரமாக இருப்பதை காட்டுகிறது. தற்போது அவர் நாடாளுமன்றத்தில் மிகச் சொற்பமான பெரும்பான்மையை வைத்திருக்கிறார். இது அவரது நிர்வாகத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் போன்ற அரசியல் சவால்களை எதிர்கொள்ளும் வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது. இருப்பினும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை குறைவாக இருந்தாலும் காசா போர் நிறுத்தத்தை மேற்கொள்வதற்கான முயற்சியில் நெதன்யாகுவுக்கு இன்னும் தேவையான அரசியல் ஆதரவு கிடைத்துவிடும் என இஸ்ரேலிய அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சிக்கலான சூழ்நிலையில் எப்படி அவர் தன்னுடைய அரசியல் நிலையை நிலைப்படுத்தப் போகிறார் என்பதே எதிர்வரும் நாட்களில் முக்கியமான கேள்வியாக மாறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் ஈரானுடன் புதுப்பித்த அணுசக்தி ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய சக்திகள் ஆகஸ்ட் மாத இறுதி வரை அவகாசம் வழங்க தயாராக இருக்கின்றன என ஆக்சியோஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. திங்கட்கிழமையன்று நடைபெற்ற ஒரு முக்கிய தொலைபேசி அழைப்பில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர்கள் இணைந்து ஈரானுடன் புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான நடைமுறை காலக்கெடுவாக ஆகஸ்ட் இறுதியை நிர்ணயித்திருப்பதாக தெரிவிக்கிறார்.
அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2025 ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் மீண்டும் உலக கவனத்தை ஈர்க்க தொடங்கி இருக்கின்றன. இருசக்கரம் போல இயங்கும் அமெரிக்கா ஐரோப்பிய கூட்டமைப்பு ஈரானை மீண்டும் கட்டுப்படுத்த புதிய ஒப்பந்தத்தை விரைந்து கையெழுத்திட விரும்புகிறது. எந்தொரு அணுசக்தி ஒப்பந்தமும் ஆகஸ்ட் இறுதிக்குள் எட்டப்படாவிட்டால் பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய 3 ஐரோப்பிய சக்திகள் ஸ்னாப்பேக் மெக்கானிசம் எனப்படுகின்ற பாதுகாப்பு கவுன்சிலின் அதிநவீன சட்டபூர்வ நடைமுறையை தொடங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது 2015 ஆண்டு கையெழுத்தான JCPOA அணுசக்தி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஈரானுக்கு விதிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் பொருளாதார அமைப்பு மற்றும் ஆயுத தடைகள் தற்காலிகமாக நீக்கப்பட்ட பின்னணியை கொண்டிருக்கிறது. தற்போது அந்த தடைகள் ஸ்னாப்பேக் முறை என்ற முறையின் மூலம் எந்த ஒரு புதிய வாக்கெடுப்பும் இல்லாமல் தானாகவே மீண்டும் அமலுக்கு வரும் என்ற வகையில் இது மிகவும் கடுமையான மற்றும் சிக்கலான ஒரு நடவடிக்கையாக அமையப் போகிறது. இதேவேளை ஐரோப்பிய சக்திகள் ஐநாவின் தடைகளை திரும்ப பெற நடவடிக்கை எடுத்தால் ஈரான் தனது யுரேனியம் செறிவூட்டலை 90% ஆயுத தரநிலைக்கு உயர்த்தலாம். மேலும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவது குறித்து பரிசீலிக்கலாம் என்று தஸ்னிம் நியூஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அணுசக்தி ஒப்பந்தத்தில் உறுதியான முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் ஈரானுக்கு எதிராக ஐநாவின் ஸ்னாப்பேக் பொறிமுறையை தொடங்குவோம் என்று பிரான்ஸ் கூறிய நிலையில் இந்த அறிக்கை வெளியாக இருக்கிறது. ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை 60% 90% உயர்த்தக்கூடும் என்றும் அதன் செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பை தடை செய்யப்படாத ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடும் என்றும் தஸ்னீம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவது ஒரு முக்கிய படியாக இருக்கும் என்றாலும் ஈரான் பரிசீலித்து வருகின்ற பல விருப்பங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது என்றும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவித்திருக்கிறது. வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கடந்த வாரம் பொருளாதார ரீதியான இந்த தாக்குதல்களை தூண்டுவது ஈரானால் ராணுவ தாக்குதலுக்கு சமமாக கருதப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். இந்த நடவடிக்கை ஈரானின் அமைதியான அணுசக்தி கோப்பில் ஐரோப்பாவின் பங்கின் முடிவை குறிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அது மட்டுமின்றி இது உறவுகளை மீள முடியாமல் சேதப்படுத்துகின்ற வரலாற்று தவறாக மாறும் என்று அவர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக ஓமன் கடலில் 2 மில்லியன் லிட்டர் எரிபொருளை சட்டவிரோதமாக கடத்தி சென்றதாக கூறப்படுகின்ற ஒரு வெளிநாட்டு எண்ணெய் டேங்கரை ஈரானின் கடற்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மேகர் செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி ஹார்மோஸ்கான் மாகாணத்தின் தலைமை நீதிபதி முஸ்தபா ஹக்ரேமானி இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். ஓமன் கடலின் ஈரான் துறைமுக எல்லையில் சந்தேகத்திற்கிடமான எரிபொருள் கடத்தல் நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டன. வெளிநாட்டைச் சேர்ந்த எண்ணெய் டேங்கர் ஒன்றை அதிகாரிகள் ஆய்வு செய்தார்கள். அந்த கப்பலில் இருந்த சரக்குகளுக்கான ஆவணங்கள் முழுமையற்றவையாக இருந்ததால் சட்டவிரோத எரிபொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கருதி உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டது என்று அவர் அறிவித்தார். பறிமுதல் செய்யப்பட்ட டேங்கரில் 2 மில்லியன் லிட்டர் எரிபொருள் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வழக்கில் கப்பலின் கேப்டன் மற்றும் குழுவினர் உட்பட மொத்தம் 17 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீதான விசாரணைகள் தற்போது யாஸ்க் நகர நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றன. பறிமுதல் செய்யப்பட்ட டேங்கர் எந்த நாட்டைச் சேர்ந்தது, எங்கு சென்று கொண்டிருந்தது போன்ற முக்கியமான தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. இருப்பினும் அதிகாரிகள் தற்போது எரிபொருள்களின் மாதிரிகளை ஆய்வு செய்து பரிசோதனைக்காக உட்படுத்தி இருக்கிறார்கள். கப்பலின் ஆவணங்களை சோதனை செய்து வருவதோடு சரக்கு உரிமையாளர் மற்றும் பயண இலக்கு தொடர்பான ஆதாரங்களையும் சேகரித்து வருகிறார்கள். வழக்கின் விசாரணை முடிந்ததும் நீதித்துறை அதிகாரிகள் முழுமையான முடிவை வெளியிடுவார்கள் என்று நீதிபதி ஹக்ரேமானி தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற கடத்தல் நடவடிக்கைகள் ஈரான் கடல் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய வளங்கள் மீதான அச்சுறுத்தலாக பார்க்கப்படுவதால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.